توكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال النبي عليه الصلاة والسلام عن الله سبحانه وتعالى يقول الله سبحانه وتعالى في الحديث القدسي أنا الله لا إله إلا أنا مالك الملوك وملك الملوك قلوب الملوك في يدي فإن العباد إذا أطاعوني حولت قلوب ملوكهم عليهم بالسخطة والنقمة وإن العباد إذا عصوني حولت قلوب ملوكهم عليهم بالسخطة والنقمة فساموهم سوء العذاب فلا تشغلوا أنفسكم بالدعاء على الملوك بل أشغلوا أنفسكم بالذكر والتضرع كي أكفيكم ملوككم ரவாஹு அபு தாவூத். கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மிகப்பெரிய பேரருள், அவனுடைய பெரிய பேருபகாரம், இந்த பயங்கரமான பாவங்களும் குழப்பங்களும் நிறைந்து காணப்படுகின்ற இந்த காலகட்டத்தில் அவனுடைய புனிதமான தீனுடன் இணையக்கூடிய ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை நம் கொஞ்ச பேர்களுக்கு தந்திருக்கிறான். நாம் பெரிதாக இணைந்து வேலை செய்யவில்லை. நம்முடைய மற்ற அன்றாட நம்முடைய எல்லா வேலைகள், தொழில்கள், உத்தியோகங்கள், வியாபாரங்கள் அவைகளுடன் ஏதோ ஒரு சிறிய அடிப்படையில் இந்த புனிதமான தீனுடைய உழைப்பில் இணைந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக முதலாவது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சரியான இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், கருணையுள்ளவன். அடியார்கள் எவ்வளவு தான் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தாலும் அவனுடைய கட்டளைகளுக்கு சட்டதிட்டங்களுக்கு மாற்றமாக நடந்தாலும் மனிதர்கள் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு முடிவுகளை எடுப்பதை போன்று அல்லாஹ் எடுப்பதில்லை. அல்லாஹ் அந்த மாதிரி அவசரமான முடிவுகளை எடுக்க ஆரம்பித்தால் உலகத்தில் நாங்கள் யாருமே மிஞ்ச மாட்டோம், தப்ப மாட்டோம். இந்த குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், வலவ் யுஆஹிதுல்லாஹு النَّاسَ بِظُلْمِهِمْ மா தரக அலைஹா மின் தாப்பஹ். மனிதர்களுடைய அநியாயத்தை கொண்டு அவர்களை அல்லாஹ் பிடிக்க நாடிவிட்டால் மனிதர்கள் என்ன மனிதர்கள், ஒரு மிருகம் கூட உலகத்திலே மிச்சமாக இருக்காது. எல்லோரும் அவனுடைய பிடியில சிக்கி மரணித்து விடுவார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுப்பதில்லை. சந்தர்ப்பங்களை கொடுப்பான், வாய்ப்புகளை கொடுப்பான், நபிமார்களை அனுப்புவான், ரசூல்மார்களை அனுப்புவான். சில நேரங்களில் சில விருப்பமில்லாத இன்சிடென்ட்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான், நிகழ்வுகளை அல்லாஹ் உண்டு பண்ணுவான். அவர்களுக்காக விருப்பமான குடும்பத்தில் உள்ள ஒருவர் மரணித்து விடுவார், அல்லது பெரிய வசதியாக இருந்தவர் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி ஜீரோக்கு வந்து விடுவார், அல்லது அல்லாஹ் பெரிய ஏதாவது பயங்கரமான கேன்சர் போன்ற நோய்களை கொடுத்து விடுவான். ஏன்? இவன் எப்படியாவது திருந்தோணும், இவர் நல்லவராக மாறணும், நல்ல வழிக்கு இவர் வரணும்,
இவர் மரணிக்கிற நேரத்தில் ஈமானோட தௌபாவோட மரணித்தா இவருக்கு சொர்க்கத்துடைய பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதனால. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திற்கு வந்த எல்லா நபிமார்களும் இந்த கவலையை எடுத்துக்கொண்டு தான் வந்தார்கள். அன்றும் நம்முடைய தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே கவலையைத்தான் சுமந்து கொண்டு வந்தார்கள். நபி அவர்களை பற்றி சொல்லப்படும் கான தாயிமல் ஃபிக்ரா முத்தவாசில் அஹ்ஸான், எப்பொழுது பார்த்தாலும் பெரிய ஒரு கவலை தோய்ந்த முகத்துடன் இருப்பாங்க. தொடரான கவலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் நபியுடைய பார்வை ஒரு வித்தியாசமான பார்வை. இன்றைக்கி நானும் நீங்களும் பார்க்குற பார்வை வேறொன்று. எங்களோட சமூகத்தில் அநேகமானவர்கள் பார்க்கறது, உதாரணத்திற்கு பெலஸ்தீனத்தில் மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், கட்டாயம் மாற்று கருத்து இல்லை, அவர்களுக்கு உதவி வரணும், அவர்களுக்கு விடுவு காலம் வரணும், அவர்களுக்கு யுத்த நிறுத்தம் ஏற்படணும், அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தியாக்கப்படணும், இழக்கப்பட்டதை விட சிறந்தது அவர்களுக்கு கிடைக்கணும். இது ஒவ்வொரு இஸ்லாமிய மனிதனுக்கும் இருக்க வேண்டிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கவலை. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கவலை, அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய நோக்கு கொஞ்சம் தூரமான நோக்கு. வெறும் உலகத்தை மட்டும் வைத்து நபி அவர்கள் முடிவு செய்வதில்லை. உலகத்துடைய வாழ்க்கையை இவர் எப்படியும் முடித்து விடுவார். ஏன், பல 100 வருடம் வாழ வரல. ஒருவர் படிக்கிறார், அவருடைய படிப்பு முடியவே 17-18 வயசாகும். ஓரளவு ஓ லெவல் ஏ லெவல் வரைக்கும் முடிக்கிறாண்டா 17-18 வயசாகும். அல்லது வேறு ஆலிம்களுக்கு ஓதுறாங்க, ஹாஃபிதுகளுக்கு ஓதுறாங்க, யூனிவர்சிட்டிகளுக்கு போகிறாங்க. அதை முடிக்கும் பொழுதே கிட்டத்தட்ட 24-25 வயசாகிவிடும். அதற்கு பின்னால் தான் அவர்களுடைய லைஃபையே ஆரம்பிக்கிறது. வேணுமெண்டா இன்னும் ஓரளவு ஒரு 35 வருஷம் பார்க்கலாம். அதற்கு பின்னால் நோயாளிகள், அதற்கு பின்னால் வயோதிபர்கள், முதுமை, வஃபாத், மௌத்து வந்துட்டு உலகத்தை விட்டு சென்று விடுவார்கள். ஆக எந்த சிரமங்கள் கஷ்டம் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 20-30-40 வருடங்களுக்கு உள்ளாலத்தான். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்ப்பதெல்லாம் மரணத்திற்கு பின்னால் உள்ள ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அது முடியாது, அதற்கு முடிவே இல்லை. அந்த வாழ்க்கையில் யாருக்கும் உதவி செய்ய இயலாது. வாப்பா மகனுக்கு உதவி செய்யவும் முடியாது, மகன் தந்தைக்கு உதவி செய்யவும் முடியாது. லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி ஷைஆ. ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கும் உதவி செய்ய முடியாது, ஒரு மகன் தன்னுடைய தந்தைக்கும் உதவி செய்ய முடியாது. ஒருவருடைய பணமோ சொத்தோ செல்வமோ ஆண் பிள்ளைகளோ, அதனால் அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை, எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு ஆளுடைய செல்வமும் லாபத்தை கொடுக்காது, ஒரு ஆளுடைய ஆண் குழந்தையும் லாபத்தை கொடுக்காது. யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த நேரத்தில் யார் உலகத்தில் நல்ல முறையில் வாழ்ந்து அவரும் அமல் செய்து மற்றவர்களையும் அமல் செய்ய தூண்டி அதே நிலையில் ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் ஆகிராவில் அவர் வெற்றி பெறுவிடுவார். அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை பார்த்தாலும் அவருடைய ஆகிராத் நபிக்கு முன்னால் வரும். உலகத்தில் அவர் படுற பாடு, கஷ்டம், சிரமம், இதை நபி அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். ஹயாத்து சஹாபாவுல வருது பல வரலாறுகள். உதாரணமாக ஹதரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள். கடைசியில் இஸ்லாத்தை ஏற்றதனால அனைத்தையும் விட்டுவிட வேண்டிய ஒரு கட்டம் வந்துச்சு. சில நேரங்களில் மதீனாவுடைய பாதையில் அவர் நடந்து போவதை பார்த்து நபி அவர்களே கவலைப்படுவார்கள், சில வேளைகள் அழுது விடுவார்கள். பாருங்க, இந்த முஸஅப் ஆரம்பத்தில் எவ்வளவு அவர்களுடைய பெற்றோர் இவர் ஆடம்பரமாக வளர்த்தார்கள். இவர் உடுக்கிற ஆடை ஒரு நாட்டிலிருந்து, இவர் போடுற அத்தர் இன்னும் ஒரு நாட்டிலிருந்து, இவர் அணிகின்ற அணிகலன் பாதரட்சை வேறொரு நாட்டிலிருந்து, இப்படி எல்லாம் ஆடம்பரமாக வாழ்ந்தவரை பாருங்க. இப்படி
அவருடைய ஆரம்ப நிலையை பார்த்து சில வேளை நபி அவர்கள் கவலைப்பட்டும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு தடவை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் முஸாபுடைய வறுமையை போக்கு, கஷ்டத்தை போக்கு, அவருக்கு செல்வத்தை கொடுண்டு கேட்டதாக சீராவுல் எங்களை பார்க்க கிடைக்கதில்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமுனையில் ஒவ்வொருவருடைய ஆகிராவை பற்றி யோசித்தார்கள். பல கட்டங்களில் பலர்கள் தவறு செய்கிறார்கள். ஒருவர் இன்னொருவரை பற்றி அவதூறு சொல்லிவிட்டார். இப்ப சத்தியம் செய்ய வேண்டிய கட்டம் வந்து விட்டது. அவர் அவதூறு சொன்னவர் இல்ல, நான் சொல்லல, நான் அப்படி செய்யல, சத்தியம் செய்ய தயார் என்று சொன்ன நேரத்திலேயும் நபி அவங்க சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க, உலகத்துடைய தண்டனை விட ஆகிராவுடைய தண்டனை பயங்கரம். உலகத்தில் கேவலம் வருவதை விட ஆகிராவுடைய கேவலம் மிக பயங்கரம். அதனால ஆகிராவை மறந்துடாதீங்க. ஒரு பெண்மணி வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் ஏற்படுது, துஆ செய்யுங்க, அந்த வலிப்பு நோய் இல்லாமல் ஆக. நபி அவர்கள் சொன்னார்கள், தாயே, சகோதரியே, நான் துஆ செய்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களோட வலிப்பு நோய் போய்விடும். ஆனால் நீங்கள் இதில் பொறுமையாக இருந்தால் ஃபலக்கில் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அந்த நேரத்திலேயும் நபி அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? ஆகிராவை பற்றி ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த பெண்மணி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் பொறுமை செய்கிறேன், ஆனால் வலிப்பு நோய் வந்தால் சில வேளை அப்படி நான் கீழே விழுந்துருவேன், என்னுடைய ஆடைகள் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு ஆகுவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்குது, என்னுடைய ஆடைகள் விலகி விடுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதற்காக வேண்டியாவது மட்டும் நீங்கள் துஆ செய்யுங்க. எனக்கு வலிப்பு நோய் வந்தால் என்னுடைய ஆடைகள் விலகி விடாமல் இருப்பதற்கு நபி அவர்கள் அதற்காக துஆ செய்ததாக ஹயாத்து ஸஹாபாவுல வருது. நாம் எதை சொல்ல வாரோம்டா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை தூரமான பார்வை, அவர்களுடைய நோக்கு தூர நோக்கு. எல்லா மக்களுக்கும் ஹிதாயத் கிடைக்கணும், இந்த எல்லா மக்களும் நல்லவர்களாக மாறணும், இவர்களுடைய தவறுகள் குற்றங்களை விட்டு இவர்கள் தௌபா செய்யணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட மனிதனுடைய விடயத்தில் கவலைப்பட்டார்கள். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புனிதமான தீன் போய் சேரணும். ஏன்? தீனின் மூலமாகத்தான் வெற்றி. அதனால் நம்முடைய தாவத் தப்லீகில் உள்ள ஏலான் பாருங்க, முழு உலகத்துக்கும் உள்ள ஒரே ஒரு ஏலான் தான். துனியா ஆஹிரா ஈருலகத்துடைய வெற்றியை அல்லாஹ் உயர்தரமான தீன்ல வைத்திருக்கிறான். அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது என்ன? இவர்கள் முழுமையான தீனுக்குள்ள வந்து விட்டார்கள் என்றால் தீனின் மூலமாக பாதுகாக்கப்படுவார், தீனின் மூலமாக அல்லாஹுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்வார். அதே தீனுடைய அடிப்படையில் வஃபாத்தான சுவர்க்கத்துடைய பெரும் பெரும் பாக்கியங்கள். அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அந்த மக்களுக்கு இந்த புனிதமான தீனை அறிமுகம் செய்தார்கள். நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அல்லது நான் ஒரு மார்க்கத்தில் உங்களை விட்டு விட்டு செல்கின்றேன். தரக்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைதா, மிக தெளிவான ஒரு மார்க்கத்தில் ஒரு தீன்ல நான் விட்டு விட்டு செல்கின்றேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவும் பகலை போன்று அந்த அளவுக்கு தெளிவானது, வெளிச்சமானது, எந்த மூடலும் இல்லை. லா யஸீகு அன்ஹா இல்லா ஹாலிக், அதை விட்டும் யாராவது வழி தவறி போனால் அவர் அழிந்து விடுவார். அதனால் இந்த தீனை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த தீனை எடுத்துக்கொண்டு தான் நான் வந்திருக்கிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முழுமையான தீனை அந்த மக்களுக்கு முன்னால வைத்தார்கள். அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை, ஷரீஆவை, தீனைத்தான் நபி அவர்களுக்கும் கொடுத்தான். அதே தீனைத்தான் நபி அவர்களும் மற்ற சஹாபாக்களுக்கு விளக்கினார்கள். அதனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு சஹாபாக்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தினார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் மக்காவில் வாழ்ந்த அந்த ஆரம்ப காலத்தில் யாரை கண்டாலும் அவரை அழைப்பாங்க, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பார்கள், தீனின் பக்கம் அழைத்தார்கள். என்ற அதுவரைக்கும் அநேகமானவர்கள் அதிகமானவர்கள் ஒன்றும் இல்லை. ஏன்? நபி அவர்கள் இப்பொழுது தான் தீனை கொண்டு வந்திருக்கிறாங்க, மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கத்தை, தீனை ஏற்றுக்கொள்ளும்படி அவர்களை அழைத்தார்கள்.
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால தீனுடைய அடிப்படையிலே வாழ்வதற்கு ஒரு சக்தி ஒன்று தேவை. அந்த சக்தியை உண்டு பண்ணினார்கள் என்றால் நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு உலகத்தில் எல்லா வகையான செமினார்களும் நடக்குது, எல்லா வகையான புரோகிராம்கள், மோட்டிவேஷன் புரோகிராம், எக்கச்சக்கமான புரோகிராம்கள் எல்லாம். என்ன, நாங்கள் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி செய்யணும், எல்லா இடத்திலையும் இந்த மோட்டிவேஷன் நடக்குதே தவிர, ஆனால் சொல்லப்படக்கூடிய விடயங்களை எடுத்து நடப்பதற்கு என்ன தேவை? அது எங்களோட தாவத் தப்லீகளை மட்டும்தான் நான் நினைக்கிறேன். வேற எந்த சபையிலும் அது பேசப்படுறல்ல. ஈமானை பற்றி, தக்வாவை பற்றி, தவக்குலை பற்றி, யக்கீனை பற்றி என்று அது சீரானா தான் எல்லாம் சீராகும். உலகத்தில் அநேகமா அதை என்ன நினைக்கிறாங்க, ஈமான் கொண்டாச்சு, களிமா சொல்லியாச்சு, அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சிருச்சு. நீங்க அவர் கணக்கில் நடக்கிறவங்களோட செமினார், நீங்க மணிக்கணக்கில் நடத்துகிற இந்த மோட்டிவேஷன் புரோகிராம்களை எப்படி அவர் செயல்படுத்துவார்? நீங்க நல்லதைகளை செய்யும்படி கூறுவீர்கள், தவறுகளை விடும்படி கூறுவீர்கள். அந்த நல்லதை செய்வதற்குரிய சக்தி என்ன, அந்த தவறுகளை விடுவதற்குரிய அந்த ஆற்றல் என்ன, அது அநேகமாக சொல்லப்படுவதில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல அதைத்தான் கொடுத்தாங்க. குர்ஆனை கூட முதல்ல படிச்சு கொடுக்கல. குர்ஆனுடைய நாலேஜை கூட அவர்கள் ஆரம்பத்தில் பெரிசா படிக்கல. புகாரி ஷரீஃபுடைய மிக தெளிவான ஹதீஸ், ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில், அதாவது சின்ன சின்ன சூறாக்கள், ஃபீஹா திக்ருல் ஜன்னதி வன்னார், சுவர்க்கம் நரகம் சம்பந்தமான பிரஸ்தாபங்கள் உள்ள ஆயத்துகளும் சூறாக்களும் தான் இறங்கிக் கொண்டிருந்தன. அந்த வேளையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து, நீங்கள் லா தஸ்னு, விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லி இருந்தால், லகாலு லா நதஉ ஸினா, எங்களால் விபச்சாரத்தை விட முடியாது என்று சொல்லி இருப்பார்கள். மதுவை அருந்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருந்தால் எங்களால் உடனடியாக மதுவை விட முடியாது என்று சொல்லி இருப்பார்கள். இந்த மாதிரி 2-3 வகையான பாவங்களை பற்றி அந்த ரிவாயத்தில் பிரஸ்தாபிக்கப்படுகின்றது. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரைக்கு தோதுவாக குர்ஆனுடைய ஆயத்துக்களையும் அல்லாஹ் அது சம்பந்தமாகத்தான் இறக்கினான். அல்லாஹுடைய வல்லமைகள், உள்ளமைகள், குதிரத்துகள், சக்திகள், கடந்த காலங்களில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அல்லாஹ் செய்த உதவிகள், அல்லாஹுவை மறுத்தவர்களை அல்லாஹ் எப்படி எப்படியெல்லாம் தண்டித்தான், எப்படி எப்படியெல்லாம் கண்டித்தான், எந்தெந்த வகையான முறையிலே அவர்களை அழித்தான் என்ற பல நூற்றுக்கணக்கான வரலாறுகள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழைப்புக்கு தோதுவத்தான் குர்ஆனுடைய ஆயத்துகளை இறக்கி கொண்டிருக்கிறான். அதனால தான் சஹாபாக்கள் சொல்லுவார்கள், தஅல்லம்னல் ஈமான கப்ல அன் நதஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை படிப்பதற்கு முன்னால நாங்கள் ஈமானை படித்தோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஈமானை படிப்பது எதன் மூலம்? அல்லாஹுடைய ஆயத்துகளை ஆழமாக ஆராய்வது, சிந்திப்பது, அவனுடைய குதிரத்துகள் வெளியான நிகழ்வுகளை, சம்பவங்களை அடிப்படை படிப்பதின் மூலமாக உள்ளத்தில் உள்ள ஈமான்ல பலம் ஏற்படும். அநேகமாக அந்த விடயங்கள் இன்றைக்கு விடுபட்டு விட்டது. என்ற மற்ற இதுகளில் நாங்கள் எங்களை ஈடுபடுத்தி விட்டோம். தாவத்துடைய உழைப்பில், தீனுடைய முயற்சியில் நடக்கிற இந்த பேச்சில் வேணுமெண்டா கொஞ்சம் கூடுதலாக அதை பற்றி பேசப்படும். அதல்லாத மற்ற பேச்சுக்களில், மற்ற பயான்களில், மற்ற நிகழ்வுகளில் அநேகமாக அது பேசப்படுவதில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அவர்களுடைய உள்ளத்திலே உழைத்தார்கள். இந்த உள்ளம் இருக்குதே, இது இந்த ஹார்ட், இது கெட்டுட்டா முழு உடலும் கெட்டுவிடும். உடல் கெட்டதுனால தான் செயல்கள் கெட்டுறது. இன்னைக்கு நாங்கள் சொல்றோமே பிரச்சனைன்னு சொல்லி, எங்கட நாட்டில், மற்ற நாடுகளில், பல நாடுகளில், இன்றைக்கு உலகத்தில் சிலர்கள் பேசுவாங்க, எடுத்ததுக்கெல்லாம் அமெரிக்காவை உதாரணம் காட்டுவாங்க. அமெரிக்காவில் சில சிட்டிஸ் இருக்குது, பகல்ல கூட போகையில் அந்த அளவுக்கு ஒளிப்பறி கொள்ள,
அந்த அளவுக்கு பயங்கரம். சில சிட்டிஸ், எல்லா சிட்டிஸ்லயும் அல்ல. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்ப அந்த கொள்ளைகள் இருக்குது, தாக்குதல்கள் இருக்குது, அடாவடித்தனங்கள் இருக்குது. சிலவேளை அதாவது வேற வேற நோக்கங்களுக்காக வேண்டி அவர்கள் ட்ரக்ஸ் பாவித்து சாதாரணமான அப்பாவிகள், ஆண்கள், பெண்கள், ஒரே ஷூட்டிங் நடக்குது. நீங்க பாப்பீங்க ஸ்கூல்ல, காலேஜில் எல்லாம் 15 வயசு, 16 வயசு, 17 வயசு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கன்னால் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் நினைக்கிறோம் ஆக எல்லாம் இருக்கிற ஒரு நாடு என்று சொல்லி அது வெளியில காட்டப்படுது. ஆனா என்னண்டா அல்லாஹுடைய பயம் ஊட்டப்படல, அல்லாஹுடைய பயம் சொல்லப்படல. அதனால் இன்றைக்கு அவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் எதை சொல்ல வருகிறேன்டா, பிரச்சனை யாரால? எங்களால தான், மனுஷனால, ஆணால, பெண்ணால, வீட்டில் வளர்க்கிற நாயால பிரச்சனை இல்லை, காட்டில் உள்ள மிருகங்களால பிரச்சனை இல்லை, கடலில் உள்ள மீன் இனங்களால பிரச்சனை இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிவிட்டான், ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. கடலிலேயும் சரி, தரையிலேயும் சரி, பிரச்சனைகள் ஏற்பட்டது மனிதர்கள் சம்பாதிக்கக்கூடிய சில சம்பாத்தியங்கள், சில செயல்கள். எங்களுடைய செயல்கள் கெட்டதனுடைய பிரதிபலன் தான் உலகத்தில் இந்த அளவுக்கு அநியாயங்கள், அட்டூழியங்கள், அசம்பாவிதங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அறிமுகம் செய்வதற்கு முன்னால மக்காவுலேயும் இந்த நிலைமை தான். மக்காவுலேயும் ஒரு அச்சமற்ற ஒரு நிலைமை இருக்கல்ல. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வذ்குரு இஸ் அன்தும் கலீல் முஸ்ததஅஃபூன ஃபில் அர்ض் தகாஃபூன அன் யதகத்தஃபகுமுன் நாஸ். மக்காவுல நீங்க இருந்த அந்த ஆரம்ப நாட்களை நினைத்து பாருங்கள். எண்ணிக்கையில நீங்கள் மைனாரிட்டி, சிறுபான்மையினர் கொஞ்சம் பேரா இருந்தீங்க. முஸ்ததஅஃபூன ஃபில் அர்ض், பூமியில நீங்க பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க. தகாஃபூன அன் யதகத்தஃபகுமுன் நாஸ், இந்த மக்கள் உங்களை உராய்ந்து கொண்டு சென்று விடுவார்களோ என்ற அந்த பயத்துடன் நீங்க வாழ்ந்தீங்க. கடந்த அந்த ஈஸ்டர் அட்டாக்கு கொஞ்சம் பின்னால ஒரு 3 மாசம் எங்களோட நாட்டில் இருந்த நிலைமை எங்களுக்கு தெரியும். அந்த ஒரு 2-3 மாசம் எப்படி எல்லாம் அவங்களோட திட்டம் அவங்க செய்விச்சாங்க. ஆனா கடைசியில யாரு சமூகம் பாதிக்கப்பட்டுச்சு? அந்த ஒரு 2-3 மாசம் இருந்த நிலைமை, ஆண்கள் பஸ்ல போறது, பெண்கள் ட்ரெயின்ல போறது, அபாயா போட்டுக்கொண்டு போறது, ஃபேஸ் கவர் அணிந்து கொண்டு போறது, எத்தனை வகையான அந்த கொஞ்ச காலத்தில் எப்படி நிலைமை இருந்துச்சு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், மக்காவுடைய நிலைமையும் அப்படித்தான். தகாஃபூன யதகத்தஃபகுமுன் நாஸ், இந்த மக்கள் உங்களை வந்து உராய்ந்து கொண்டு தூக்கி கொண்டு சென்று விடுவார்களோ என்று பயந்தீங்க. மக்காவுடைய நிலைமை அவ்வளவு நல்ல நிலைமையாக இருக்கல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிலைமைகளை எதன் மூலம் மாற்றினாங்க? முதலாவது அதாவது போலீஸ் ஸ்டேஷன்களை அல்லது ஆயுதப்படைகளை, அவர்களுக்கு பயிற்சிகளை, அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தா நபி அவர்களை சீராக்கினாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக தெளிவான ஹதீஸ், அலா இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா இதா ஸலஹத் ஸலஹத் ஸாயிருல் ஜஸத். உடம்புல ஒரு சதை பிண்டம், ஒரு மாமிச துண்டு இருக்குது. அது சீரானா முழு உடலும் சீராகும், அது சீர்கெட்டால் முழு உடலும் சீர்கெட்டு விடும். அலா வஹியல் கல்ப், அது தான் உள்ளம் என்று சொன்னார்கள். அந்த உள்ளத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் போய் இறங்குற மாதிரி பேசினாங்க, உள்ளத்தில் போய் இறங்குற மாதிரி கதைத்தார்கள், உள்ளத்தில் இறங்குற மாதிரி குர்ஆனுடைய ஆயத்துக்களை, சூறாக்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். ஒய்தா உன்சில சூரத்துன் وَإِذَا أُنْزِلَ سُورَةٌ, ஒரே ஒரு சூரா இறங்கி விட்டது என்றாலும் يَقُولُ أَيُّكُمْ زَادَتْهُ هَذِهِ إِيمَانًا, அவர்களில் ஒருவர் கேட்பாரு, இந்த சூராவின் மூலமாக உங்களோட ஈமான்ல யாருக்கு அதிகரிப்பு ஏற்பட்டு விட்டது? இன்றைக்கு எங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கணும், குர்ஆன் ஆக அழுதழுது கவலையோட பெரிய ஒரு ஆலிம் ஓதினாலும் என்றால் எங்களுக்கு அர்த்தம் தெரியாதே. அர்த்தம் தெரியாததுனால அந்த நேரத்தில் மட்டும் ஒரு ஃபீலிங் வர,
ஹஜ்ஜு உம்ராவுக்கு போயிட்டு வந்த ஹாஜிமார்கள் சொல்லுவாங்க, ஹசரத் அரபியை படிக்கணுமா, இல்லாட்டி சரி வராது. ஒரு 2 கிழமை 1 மாதத்துக்கு அவ்வளவு தான், அதோடு அவர் மறந்துடுவார். ஓதுற நேரத்தில் கியாமுல் லைல் ஓதும் போது ஒரு சிந்தனை உண்டு வார, எப்படியும் நாங்கள் அரபியை படிக்கணும், குரானை விளங்கணும். ரமதான் முடிஞ்சதோடு அதுவும் அப்படி முடிந்து விடும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு விளங்க வைத்தாங்க. குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்க இறங்க அவர்களுடைய ஈமான்ல அதிகரிப்பு ஏற்பட்டது. நபியுடைய சபையில வந்து அமர அமர அவர்களுடைய உள்ளம் தூய்மையானது, உள்ளம் சுத்தமானது. 2 விடயம். ஒன்று, உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை ஆழமாக பதிக்கணும். 2வது, உள்ளத்தில் உள்ள அசூசைகளை, அசுத்தங்களை, மோசமானவைகளை உள்ளத்திலிருந்து வெளியாக்கணும். 2 விதம். ஒன்று என்ன செய்யறது, அதாவது அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையை ஆழமாக வளர்ப்பது. 2வது, சில மோசமான அல்லது மறைமுகமான பாவம் என்றால் மிகையாகாது என்ற குர்ஆன்ல வருது. வதரு ظاهிரல் இஸ்மி வபாத்தினஹு, பாவத்துடைய வெளிரங்கமான பாவத்தையும் விடுங்க, உள்ரங்கமான பாவத்தையும் விடுங்க. வெளிரங்கமான பாவம் எங்களுக்கு தெரியும், பொய், திருட்டு, மோசடி, விபச்சாரம், கொலை, கொள்ளை, அபாண்டம், அவதூறு, ஏமாற்றுதல், இதெல்லாம் வெளிரங்கமான பாவங்கள், தவறுகள். ஆனால் இதைவிட டேஞ்சர் தான் உள்ரங்கமான தவறு. இதைவிட ஆபத்து தான் எங்கட உள்ரங்கமான மறைமுகமான பாவங்கள். அதென்ன, உஜுப் என்று சொல்லக்கூடிய அகம்பாவம், ஆணவம், தற்பெருமை, மமதை, அடுத்தவர்களை அற்பமாக கருதுகிற தன்மை, தன்னுடைய கருத்தில் பிடிவாதமாக இருக்கிறது, மற்றவர்களுடைய கருத்துக்களை மதிக்கிறது இல்லை. இன்றைக்கு உலகத்தில் பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்ததற்குரிய காரணமே என்ன? அந்த கொமாண்டர் அல்லது அந்த தலைவர் அவர் உத்தரவிட்டார். இப்ப இஸ்ராயேலுடைய தலைவன் அவன் இன்னும் சொல்லிக்கொண்டு தன்னை நிப்பாட்ட மாட்டோம். அவருடைய கூட்டாளி நாடுகள் சொல்றாங்க நிப்பாட்டுங்க, உதவி செய்யறவங்க சொல்றாங்க நிப்பாட்டுங்க. ஆனா அவர் சொல்றார், இல்ல, நிறுத்தவே மாட்டேன், நிப்பாட்டவே மாட்டேன். என்ன? தன்னுடைய கருத்துல பிடிவாதம். நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், சலாசுன் முன்ஜியாத்துன் வ சலாசுன் முஹ்லிகாத்துன், 3 விடயம் மனிதர்களுக்கு ஈடேற்றத்தை கொடுக்கும், இன்னும் 3 விடயம் மனிதனை அழித்து விடும். அந்த அழிக்கக்கூடியதில் ஆக ஆபத்தானது என்ன? இஜாபுல் மர்இ பிரஇஹி, ஒருவன் தன்னுடைய கருத்தை நல்லதாக பார்ப்பது, தன்னுடைய அபிப்பிராயம் தான் சரி என்று நினைப்பது. நபி அவங்க சொன்னார்கள், வஹி அஷத்துஹுன்ன, அந்த 3 ரொம்ப ஆபத்தானது இதுதான். இன்றைக்கு அநேகமான இடங்களில், அது கம்பெனிஸோ, ஃபேக்ட்ரியோ, குடும்பமோ, அல்லது அரசாங்க பதவியில் உள்ளவர்களோ, வெளிநாட்டில் உள்ள ஆகப்பெரிய பதவியில் உள்ளவர்களோ, என்ன அவர்களுக்கு கொண்டு பட்டா என்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, யாரும் நின்றாலும் சரி, போனாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, பரவாயில்லை என்று அவர்களுடைய கருத்து அவருக்கு நல்லதா படுது முடிவெடுக்கிறார். என்ன பிடிவாதம், தனக்கு என்ன, எனக்கு எல்லாமே தெரியும் என்ற அந்த எண்ணம், தான் சொன்ன அந்த வேர்டை வாபஸ் வாங்குறல்ல, தான் சொன்ன கருத்து தான் சரி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு காலையில் இந்த மதரசாவுடைய ஃபங்க்ஷனில் கூட நாங்கள் ஞாபகப்படுத்தினோம், நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இல்மு, அல்லாஹு அக்பர், நபி அவர்களுக்கு அல்லாஹ் தானே படித்து கொடுத்தான். நபியுடைய ஆசான் அல்லாஹ். அதனால் நபி அவர்கள் வெளியில உம்மி என்று சொன்னாலும் அது மனிதர்கள்ட்ட யாரும் எந்த மனிதன்ட்ட கால் மடித்து படிக்கவில்லை என்பதனால உம்மி. ஆனால் மறுமுனையில் நபியுடைய இல்முக்கு, நபியுடைய அறிவுக்கு உலகத்தில் யாருமே கிட்ட நிற்க முடியாது. ஏன்? அல்லாஹ் படித்து கொடுத்தான். வஅன்ஸலல்லாஹு அலைக்கல் கிதாப வல் ஹிக்மா வஅல்லமக மா லம் தகுன் தஅலம், கிதாபையும் இறக்கி வைத்தான், ஞானத்தையும் இறக்கி வைத்தான், நீங்க அறியாத பல விடயங்களை நான் உங்களுக்கு படித்து தந்தேன் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வால படித்து கொடுத்தப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் தன்னுடைய கருத்தை கூட வாபஸ் எடுத்தாங்க.
மதீனாவுக்கு நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த ஆரம்ப வேளையில் மதீனத்து மக்கள் விவசாயிகள் அதிகமாக பேரித்த மரங்களை வைத்து விவசாயம் செய்து கொண்டிருந்தார்கள். பார்க்குறாங்க, அவங்க பட் பண்ணுறாங்க, அந்த மகரந்த சேர்க்கை செய்கிறாங்க. ஒரு மரத்தை இன்னொரு மரத்தோடு இணைத்தா அந்த மகரந்த சேர்க்கை, அந்த பட் பண்ணினா என்ன விளைச்சல் கூடுதலாக வரும். நபி அவங்க கேட்டாங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க? சொன்னார்கள், இல்லை இப்படி செஞ்சால் கொஞ்சம் கூடுதலான விளைச்சல் வரும். அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இப்படி செய்கிறதுனால பெரிய அளவில் கூடுதல் வரும் என்றால் நான் நினைக்கல. அடுத்த வருடம் அந்த மகரந்த சேர்க்கை செய்வதை விட்டுவிட்டார்கள். என்னமோ தெரியல, அந்த வருடம் வளமையை விட மிக குறைவான விளைச்சல் தான் வந்துச்சு. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னீங்க, அதனால் நாங்கள் மகரந்த சேர்க்கையை விட்டுட்டோம், வளமையை விட இந்த வருஷம் எங்களுக்கு விளைச்சல் குறைந்து விட்டது. அப்போ நபி அவர்கள் என்ன சொல்லிக்கணும்? நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, விளைச்சல் கூடுதலோ இல்லையோ என்று அல்லாஹ் எனக்கு படித்து தந்தான். என்னுடைய ஆசான் அல்லாஹ், நான் சொன்னது பிழையாக இருக்காது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல்ல. நபி அவர்களுடைய அந்த அந்த அணுகுமுறையை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அமர்த்துக்கும் பிஷைஇம் மின் தீனுக்கும் ஃபஹுது பிஹி மஸ்ததஅதும். நான் உங்களுடைய தீனுடைய விடயங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் அதை முழுமையாக எடுத்து நடங்க. ஓ இதா அமர்த்துக்கும் பிஷைஇம் மின் துன்யாக்கும் ஃபஅன்தும் அஅலம் உமூரி துனியாக்கும். நான் உங்களோட துனியாவுடைய ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொன்னேன்டா, என்னை விட நீங்கள் தான் துனியாவை பற்றி தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த விவசாயம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் எப்படி படுதோ அப்படி செய்யுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிவாதம் பிடித்தார்களா? இல்லை, நான் சொல்லிட்டேன், லாபமோ நஷ்டமோ செய்யுங்கன்னு சொன்னார்களா? ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் வருது. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வேகமானவர். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஒரு பயங்கரமான கடுமையான ஒரு விடயம் வந்தா கேட்கறது என்ன? தானி அத்ரிப் ஹாதல் முனாஃபிக், யா ரசூலல்லாஹ் அனுமதித்தாங்க, அந்த முனாஃபிக்குடைய அவனுடைய கழுத்தை வெட்டி கொண்டு வாரேன், தலையை வெட்டி கொண்டு வாரேன் எடுத்தான். இவ்வளவு வேகமானவர்கள். ஆனால் அந்த வேகத்தை எல்லா நேரத்திலையும் பாவிக்கல்ல, எல்லா கட்டத்திலையும் அந்த வேகத்தை பாவிக்கல்ல. ஒரு தடவை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய பேச்சில் லா துகாலு முஹூரன் நிசா, பெண்களுக்கு கொடுக்கிற மஹர் தொகை என்னுடைய காலத்தில் மிச்சம் அதிகமாகிருச்சு, அந்த மஹரை மிச்சம் அதிகமாக கொடுக்காம மஹருடைய அளவை கொஞ்சம் குறைச்சிக்கோங்கோன்னு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அந்த சபையில் பின்னால் இருந்த ஒரு தாய் எழும்பி கேட்டாங்க, யா அமீரல் முஃமினீன் ஃபல்லாஹு யுதீனா வ துஹரிமுனா அன்த. அல்லாஹ் எங்களுக்கு தர சொல்கின்றான். உமர் அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுக்கு விருப்பம் இல்லை போல தெரியுது, உங்களுக்கு கூடுதலாக மஹர் தரது உங்களுக்கு இஷ்டம் இல்லை போல தெரியுது, அல்லாவே தர சொல்கின்றான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, தாயே என்ன சொல்ல வாரீங்க, இன்னும் கொஞ்சம் விவரமா விளக்கமா சொல்லுங்க. அப்ப அந்த பெண்மணி குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினார்கள். ஓ ஆதைத்தும் இஹ்தாஹுன்ன கின்தாரன் ஃபலா தஅخذு மின்ஹு ஷைஆ. அந்த மனைவிமார்களுக்கு நீங்க பெரிய ஒரு பொற்குவியலை மஹராக கொடுத்தாலும் அதிலிருந்து எதையுமே நீங்க எடுக்காதீங்க. பெரிய பொற்குவியலை கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுங்க அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் கொடுக்க சொல்கின்றான். உமர் அவர்களே, உங்களுக்கு விருப்பம் இல்லை போல. அந்த ஷபேலேயே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமா அஸாபத் இம்ரா வ அக்தஅ உமர். அந்த பெண் அவள் சரியாக சொல்லிவிட்டாள், அவள் உண்மையை சொல்லிவிட்டார். உமர் நான் பிழைத்து விட்டேன். இன்றைக்கு ஷெலால்கள் அவங்களோட தோல்வி ஏற்றுக்கொள்றது இல்லை, அதனால வெற்றி வாய்ப்பை இழந்துட்டாங்களாம். அப்படித்தானே சொல்ற, தோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்றேன், என்ன அது என்னமோ ஒரு மாதிரி. அதனால வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சத்தமாவே சொன்னார்கள், அஸாபத் இம்ரா வ அக்தா உமர். இந்த பெண் சரியானதை சொல்லிவிட்டார், உமர் நான் தான் பிழைத்து விட்டேன். அங்கனே தன்னை பார்த்து சொல்றாங்க, குல்லு நாசி அஃப்கஹு மின்க யா உமர். உமர், நீங்க உங்களை என்னமோ பெரிய ஒரு ஆளுன்னு நினைக்கிறீங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை விட விளக்கசாலிகள். அது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பணிவு. உண்மையிலேயே அவர் விளக்கசாலி. அவர் பூமியில் ஒரு கருத்தை சொல்லுவார், அதற்கு தோதுவா வானத்திலிருந்து வஹி வரும்.
தப்சீர்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர்களுடைய 10க்கும் மேற்பட்ட அபிப்பிராயங்களுக்கு தோதுவாக குர்ஆனுடைய ஆயத்துகள் வஹீகள் வந்திருக்குது. அந்த அளவுக்கு அறிஞர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தக்வா உள்ளவர், தவக்குல் உள்ளவர், அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர். உலகத்தில் உள்ள நாங்க எல்லாருமே ஒரே ஒருவனை பார்த்து பயப்படுவோம், அவனுடைய வலையில வீழக்கூடாது, சிக்கக்கூடாது. யாரு? ஷைத்தான். முழு உலகத்தில் உள்ள மக்களே பார்த்து பயப்படுவது ஷைத்தான. ஆனா ஷைத்தான் பார்த்து பயப்படுறது ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ்ல வருது, உமர் நீங்க ஒரு பாதையில போனீங்கண்டா ஷைத்தானுக்கு தைரியம் இல்லை அந்த பாதையில நடக்க, அவன் வேறொரு பாதையில போவான்டாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹுடைய அச்சமும் பயமும் ஈமானுடைய யகீனுடைய அந்த பக்குவமும் உள்ள ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூட அவர்கள் சொன்ன கருத்தை வாபஸ் வாங்குறாங்க. நான் எதை சொல்லி கொண்டு வாரேனுண்டா, அப்போ இந்த தன்னுடைய கருத்தில் பிடிவாதம், அகம்பாவம், ஆணவம், பெருமை, இதெல்லாம் தான் மறைமுகமான பாவங்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுத்ததற்கு பின்னால் அவர்கள் செய்த பணிகள்ல இரண்டாவது பணி இந்த பணி. யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓதி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பாரு. வயுஸக்கீஹிம், அவர்களுக்கு தஸ்கியா செய்வாங்க, அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவாங்க, அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவாங்க. அந்த தஸ்கியா எவ்வளவு முக்கியமான ஒரு அமல் என்றா, குர்ஆன்ல ஒரு சூராவுல அல்லாஹ் 7-8 விடயங்களின் மீது சத்தியம் செய்து, வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யக்ஷாஹா வஸ் ஸமாஇ வமா பனாஹா வல் அர்தி வமா தஹாஹா வ நஃப்ஸின் வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. 7-8 விடயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். வஷம்ஸி, சூரியனின் மீது, வதுஹாஹா, முற்பகலின் மீது, வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா, அதை அடுத்து வரக்கூடிய சந்திரனின் மீது சத்தியமாக, வஷம்ஸி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா, அந்த சூரியனை விட்டு விட்டு பிரகாசமாக வரக்கூடிய பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா யக்ஷாஹா, சூரியன் மறைந்ததற்கு பின்னால வரக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, வல் அர்தி வமா தஹாஹா, பூமியை விரித்தவனின் மீது, வனப்சின் வமா சவ்வாஹா, ஆத்மாவை படைத்து செவ்வைப்படுத்தியவனின் மீது சத்தியமாக. இந்த எல்லா விடயங்களை கொண்டு சத்தியம் செய்துவிட்டு அல்லாஹ் என்ன கூறுகின்றான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த உள்ளத்தை யாரு தூய்மைப்படுத்தினாரோ அவர் தான் வெற்றி பெற்று விட்டார். வகத் காப மன் தஸ்ஸாஹா, யார் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தலையோ அவர் நஷ்டமடைந்து விட்டார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அழைப்பு ஒரு திசையில, மறு திசையில தஸ்கியா, அவர்களை சுத்தப்படுத்தினாங்க, தூய்மைப்படுத்தினாங்க. அவர்களுடைய பேச்சுக்கள்ல முன்ன பின்ன நடக்கும் போது திருத்தி கொடுத்தாங்க, அவர்களுடைய செயல்ல முன்ன பின்ன நடக்கும் பொழுது திருத்தி கொடுத்தாங்க. இமாம் சாப கூட திருத்தி இருக்கிறாங்க. ஒரு தடவை மதீனாவில் ஹதீஸ் ஷரீஃபில் வருது, மதீனாவில் ஒரு தடவை ஒரு சஹாபி வந்து முறைப்பாடு செய்கிறார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மஸ்ஜிது நபவிக்கு வெளியில் ஒரு சின்ன மஹல்லாவில் வாழ்கிறோம், வசிக்கிறோம். அந்த மஹல்லாவுடைய இமாம் ஹதரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் இரவேல மிச்சம் தாமதித்து தான் வருவார் இஷா தொழுவிப்பதற்கு. இஷா தொழுவிக்க வந்தா அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு பெரிய சூறாவை ஓதுவார். யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு அப்படித்தான் நடந்துருச்சு. அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு பெரிய ஒரு சூறாவை ஓத ஆரம்பித்தார். எனக்கண்டா அவருக்கு பின்னால் என்று தொழுவதற்குரிய சக்தி இல்லை என்று அவர் மிச்சம் லேட்டாகித்தான் வருவார். ஹதீஸ்களில் வருது, மஸ்ஜிது நபவியில கூட நபியுடைய காலத்தில் இஷாவுடைய ஜமாத் கொஞ்சம் தாமதித்து தான் நடக்கும். சில நேரங்களில் சஹாபாக்கள் தூங்கி விழுந்து விடுவார்கள் என்று கூட வருது. இவர் மஸ்ஜிது நபவியில நபி அவர்களுடன் இஷா தொழுகையை தொழுது முடித்து விட்டு வந்து தான் இங்க வந்து அவர் என்ன செய்வார், இஷாவை தொழுவிக்கிற நேரத்தில் பெரிய சூறாவை ஓதினாங்க. எனக்கு பொறுமையா இருக்க முடியல,
அதனால் அவருக்கு பின்னால் இருந்து நான் இமாமை விட்டும் விலகி நீங்கி நான் விலகி வந்து நான் தனியாக தொழுது வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ அங்குள்ளவர்கள் எனக்கு குறை சொல்கிறாங்க, நான் முனாஃபிக், இந்த இமாமுக்கு பின்னால் தொழலான்னு சொல்லி அப்படின்னு நபீரத்தில் வந்து முறைப்பாடு செய்த நேரத்தில் நபி அவர்கள் கூப்பிட்டாங்க. உங்களுடைய இமாம் சாப் யார்? முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், இவர் இப்படி எல்லாம் சொல்றார், உண்மையா? ஆம் யா ரசூலல்லாஹ், அப்படித்தான். நபி அவங்க சொன்னாங்க, அஃபத்தானு நன்தையா முஆத், முஆத் என்ன நீங்க ஃபித்னாவை ஏற்படுத்த போறீங்களா? நீங்க குழப்பத்தை ஏற்படுத்த போறீங்களா? நீங்க தொழுவித்த பின்னால் உள்ளவர்களுடைய நிலைமைகளை அனுசரித்து தொழுவீங்க. நோயாளிகள் இருப்பாங்க, வயோதிபர்கள் இருப்பாங்க, பெண்மணிகள் இருப்பாங்க. அதனால் அவர்களுடைய நிலைமைகளை அனுசரித்து நீங்க இமாமத் செய்யுங்க. இமாம்களையும் நபி அவர்கள் தஸ்கியா திருத்தி கொடுத்தார்கள். தன்னுடன் இருக்கக்கூடிய ரைட் அண்ட் லெஃப்ட் மாதிரி இருக்கிற ஹதரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரை கூட நபி அவர்கள் திருத்தி இருக்கிறாங்க. ஒரு யுத்தத்திற்கு நபி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஹதரத் அபூபக்கரும் ஹதரத் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேரும் மிக முக்கியமான மூத்த சஹாபாக்கள். ஒரு இளம் சஹாபி அவர்களுக்கு ஹிதுமத் செய்கிற அந்த வேலையில் ஈடுபட்டிருந்தார். ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால என்ன செய்கிறார்கள்? ஹதரத் அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்களுக்கும் கொஞ்சம் பசி. இப்போ ஹாதிமை பார்த்தாங்க, ஹாதிம் தூங்கி கொண்டிருக்கிறாரு. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க, என்னப்பா ஒரே இவர் தூங்கி கொண்டிருக்கிறாரு, இது தூங்குற நேரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் எழும்பி ஓடி வாராரு. ஹதரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, இப்படித்தான் நான் கொஞ்சம் படுத்தேன், தூக்கம் போயிருச்சு, நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா? பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், அந்த காலத்தில் எல்லாம் 3 நேரம் இல்லை. எங்களை ஸ்ரீலங்காவில் சிலர்கள் சொல்லுவாங்க 5 நேரம் என்று சொல்லி. இந்த காலையில் டீ குடிக்கும் பொழுதும் இங்கே உங்களோட விசேஷமான இந்த பாலப்பம் அது இது எல்லாம், அது ஒரு டீயோட, அதுக்கு பின்னால் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கு பின்னால் லஞ்ச், அதுக்கு பின்னால் மாலையில் சும்மா டீ இல்லை கடி, இரவுல வேறையா சாப்பாடு. இலங்கையில் 5 நேரம். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால ஏற்பட்ட முதலாவது பித்அத் 2 நேரம் சாப்பிடுறது. ஏண்ட ஒரு நேரம் தான் சாப்பிட்டாங்க. சில வேளை காலையில் 10-11 மணி சாப்பிடுவாங்க, சில வேளை அதோட போதுமாக்கி கொள்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் 2014 லண்டனில் ஜமாத் வேலை செஞ்சு கொண்டிருந்தோம். யூகேல ஜமாத் வேலை செய்யும் பொழுது எங்களோட ஒரு இஸ்லாத்துக்கு வந்த ஒரு ஆள், அவர் சுலைமான் என்று சொல்லி, அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் எங்களோட வேலை செஞ்சார். அப்போ வேலை செய்கிற நேரத்தில் அவர் ஒரு நேரம் தான் சாப்பிட்றார். பகலைக்கு மட்டும், ராவைக்கு ஒரே ஒரு மில்க் கப்புண்டு மட்டும்தான் குடிப்பார். யாராவது கூப்பிட்டா கூட, இல்லை எனக்கு தேவையில்லை, நான் பள்ளி உள்ளுக்கு தானே இருக்கிறேன், ஷமிக்கிறது இல்லைன்னு ஒதுங்கிடுவார். எங்கேயாவது எங்களோட சிலோன் சகோதரர்கள் வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சா அவங்களுக்கு தெரியும், அங்கே 4-5 வகையான கறிகள் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு கறியைத்தான் எடுப்பார். அதாவது மாமிஷம்ண்டா மாமிஷம், காய்கறிண்டா காய்கறி, மீனுண்டா மீன், ஏதாவது ஒன்று தான் எடுப்பார் பகலைக்கு கூட. நான் எதை சொல்ல வாரேன்னு சொன்னால், அந்த இஸ்லாத்துக்கு வந்த அந்த சுலைமான் என்ற சகோதரர் ஒரு நேரம் தான் சாப்பிடுவார். ஆனால் மாஷா அல்லா, அவருடைய கராத்தை பார்த்தா அல்லாஹு அக்பர், பரம்பரை முஸ்லீம்கள் கூட தோத்து விடுவாங்க. அவருடைய கராத் கேட்ட பரம்பரை இஸ்லாத்தில் உள்ளவர்கள் கூட பின்னுக்கு போவாங்க. அவ்வளோ அவருடைய நல்ல கராத். அப்போ அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம், நீங்கள் எப்படி இந்த கராத்தை படிச்சீங்க? அப்புறம் அவருடைய அந்த இஸ்லாத்துக்கு வந்த வரலாறு சொன்னார். அவர் லண்டனில் லெஸ்டரில் இருக்கிறாரு. அவர் யூனிவர்சிட்டியில் சயின்டிஸ்டுக்கு படித்து கொண்டிருந்தார். அப்போ அவரோட ஒரு பாகிஸ்தான் சகோதரர், அவரும் அவரோட கிளாஸ்மேட். அடிக்கடி அந்த பாகிஸ்தான் சகோதரர் இவர் இஸ்லாத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு குரானை மிச்சம் கண்ணியமாக கொடுத்து, சுலைமா அவரோட பேர், அவருடைய மற்ற பெயரை சொல்லி, இந்த குரானை நீங்கள் கொஞ்சம் படிங்க, ஆனால் இதை மரியாதையாக வைங்க, நாங்கள் இந்த குரானை மிச்சம் மதிக்கிறோம், அதனால் மிச்சம் மரியாதையாக கண்ணியமாக இந்த குரானை நீங்கள் பாவீங்கன்னு கொடுத்துட்டு போனார். அவர் சொல்கிறாரு, நான் வந்தேன், வீட்டில் எங்களோட ஒரு அல்மாரி மாதிரி இருந்துச்சு, அதில் மேலே வச்சேன். அவர் தந்த அந்த முறையை பார்த்தா எனக்கு குளிக்காம அந்த குரானை படிக்க விருப்பம் இல்லை. உடனடியாக நான் குளித்தேன். குளிச்சுட்டு வந்து அந்த குரானை திறந்தேன். முதலாவது என்னுடைய கண்ணில் பட்டது என்ன? ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ.
இந்த ஒரு வேதம், இதில் எந்த வகையான சந்தேகமும் இல்லை. இவர் சொல்றார், இந்த ஒரு ஆயத் உடனடியா என்னுடைய உள்ளத்தை தொட்டுருச்சு. உலகத்தில் சந்தேகம் இல்லாத ஒன்றுமே இல்லை. ஆனா இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது போல இதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு சொன்னதோட அது என்னுடைய உள்ளத்தை தொட்டுருச்சு. அதை நான் கொஞ்சம் படிச்சு அடுத்த நாள் போய் அவர்கிட்ட சொல்லி, அதற்கு பின்னால் நான் களிமா சொல்லி நான் இஸ்லாத்தை ஏற்றதுனால எங்களோட ஃபேமிலி என்னை வீட்டிலிருந்து வெளியில போட்டாங்க. நீ இஸ்லாத்தை ஏற்றுட்டா அதனால வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லை. இப்போ நான் என்ன செய்தேன், வெளியில் போய் ரூம் எடுத்து தங்கினேன். அங்கே நிறைய பெனிஃபிட்ஸ் எடுப்பாங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களே தெரியும், அமெரிக்கா, கனடா, லண்டன் எல்லாம் போகிறது என்னான்னு சொன்னால் அரசாங்கத்தால் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது. அந்த மாதம் ஜொப் இல்லாட்டி அவங்களுக்கு அரசாங்கத்தால் கொடுப்பாங்க, வீடு இல்லாட்டி அரசாங்கத்தால் கொடுப்பாங்க. சிலர்கள் பொய்யும் சொல்லுவாங்க, நான் ஜொப் செய்யலாண்டு ஒரு இடத்துல மறைமுகமாக ஜொப் செய்வாங்க, அரசாங்கத்தால் பெனிஃபிட்ஸும் எடுப்பாங்க. அப்போ இவர் பார்த்தாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுட்டேன், பெனிஃபிட்ஸும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமான வறுமை, பயங்கரமான கஷ்டம். ஆனால் உறுதியாக இருந்து வேலை செய்கிறாரு. ஏண்டா அவர் ஒரிஜின் பிரிட்டிஷ் போன். அவருடைய இங்கிலீஷ் எப்படி இருக்கும், அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போடுறாரு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்து கொடுக்கணுமெண்டா நான் ரெடி, நான் படித்து கொடுக்கறதுக்கு தயாருண்டு ஒரு எட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போடுறாரு. சவுதியில் ரியாதில் உள்ள ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலில் இவரை கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க எங்களோட இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் படித்து கொடுக்கணும்னு சொல்லி. மிக நீண்ட வரலாறு, நேரம் இல்லை, நான் மிக சுருக்கமாக கூறுகின்றேன். இப்பொழுது அவர் அங்கே போறாரு. அங்கே போய்த்து இங்கிலீஷ் படித்து கொடுக்கிறதோட அங்கே தான் அவர் அரபி தஜ்வீதை படிச்சிருக்கிறார். அதில் என்ன விசேஷம்னா, எங்களோட ஜமாத்தில் ஒரு சகோதரர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொரோனாவில் அவர் மரணித்துட்டார். இலங்கை சகோதரர் தான். அவர் சின்ன வயசில் அவர் சரியாக குர்ஆன் ஓத தெரியாது. எங்கள் ஜமாத்தில் ஹல்கா தாலீம் நடக்கிற நேரத்தில் அந்த சுலைமான் வந்து அமீர் சாப்பிட்ட அனுமதி கேட்டு இவரை தனியாக எடுத்துக்கொண்டு போய் இவருடைய சூரத்துல் ஃபாத்திஹாவை திருத்தி கொடுப்பார். நான் யோசிப்பேன், பாருங்க அல்லாஹ்வுடைய ஏற்பாடுகளை பாருங்க. இவர் சிலோன்காரர், பரம்பரை முஸ்லிம், அவர் பிரிட்டிஷ் போன், அவர் இஸ்லாத்துக்கு வந்தவர். அல்லாஹ் யாரை வைத்து யாருக்கு படித்து கொடுத்து கொண்டிருக்கிறான். அவர் வந்து இவரை தனியாக எடுத்துக்கொண்டு போய் அவர் உட்கார வச்சு அவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை சொல்லி கொடுப்பாரு. அப்ப அந்த சுலைமான் தான் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நேரம் நான் கேட்டேன், ஏன் இப்படி செய்றீங்க, சேர்ந்து சாப்பிடலாமே. அப்பதான் சொன்னாரு, ரசூலுல்லாஹ் ஒரு நேரம் தானே சாப்பிட்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய காதிமை பார்க்குறாங்க, தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. வந்துட்டாங்க, அவசரமாக எழும்பி வந்து கேட்டாங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, ஆனால் ரொட்டி இருக்குது, ஆனால் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு கறியோ ஆணமோ தேவை, நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போய்த்து வாங்கி கொண்டு வாங்க. அவர் ஓடுகிறார் நபி அவர்கள்ட்ட, யா ரசூலல்லாஹ், ஹதரத் அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ரொட்டியை சாப்பிட ஆணம் கேட்குறாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு போயிட்டு சொல்லுங்க. அவர் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், அவங்க ரெண்டு பேரும், நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சதாக நபி அவர்கள் சொல்றாங்க. இல்லவே இல்லை, இன்றைக்கு காலையிலிருந்து இதுவரைக்கும் நாங்கள் ஒன்றுமே சாப்பிடல. அவர் மீண்டும் வரார், யா ரசூலல்லாஹ், அவங்க சாப்பிடலையாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அவங்களுக்கு பசி உங்களை தேடினாங்க, ஹாதிம் எங்காண்டு நீங்க ஒரு மூலையில கொஞ்சம் படுத்து கொண்டிருந்தீங்க, உங்களை பார்த்து அவங்கள ஒரு ஆள் சொன்னார், இன்னஹு லனஊம், அவர் பெரிய தூங்கு மூஞ்சின்னு சொல்லி உங்களை பற்றி புறம் பேசினாங்க, உங்களுடைய மாமிஷம் அவருடைய வாயில் இருக்கிறத நான் பார்க்கிறேன். எதை சொல்ல வாரோம் என்ற ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸ்கியா செய்தாங்க. அவர்களுடைய வலது இடதில் இருக்க மிக முக்கியமான நபி தோழர்கள் ஆண்களாக இருக்கலாம், அவர்களுடைய துணைவிமார்கள் பெண்களாக இருக்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தஸ்கியா செய்து ஒவ்வொரு கட்டத்தில் அவர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள். நல்லவர்களுடைய சகவாசத்தில் அமரணும், நல்லவர்களுடைய தோழமையில் அமரணும். அதனால தான் ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹதரத் ஹதிர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட படிப்பதற்காக அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் உலுல் அஸ்முல் உள்ள உறுதி வாய்ந்த மிக முக்கியமான 5 நபிமார்களில் ஒருவர். ஹதிர் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அநேகமானவர்களுடைய கருத்து அவர்கள் ஒரு நபி அல்லது சிலர்கள் வழி, அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இவரை ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தது என்ன, அவருடைய சகவாசத்தில் இருக்கணும்.
இந்த சுஹ்பத் என்றுவாங்களே சஹவாசம், அது எங்களுடைய ஷரியாவில் உள்ள ஆக முக்கியமான ஒன்று. கொரோனா டைம்ல ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துச்சு. இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஆன்லைன்ல வைங்களே லேசித்தானே, இந்த மதரசாவுல எல்லாம் ஏன் ஹாஸ்டலை வச்சிருக்கிறீங்க, மதரசா வெள்ளனே வரட்டும் மந்திக்கு போகட்டும். அது அதல்ல, அந்த கல்வியினுடைய அசல் என்ன? சொஹ்பத். மாணவர்கள் ஆசிரியர்களுடைய தோழமையில இருக்கணும். அவர்கள் இவர்களை வாஷ் பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்க, தவறு செய்யும் பொழுது திருத்தி கொடுப்பாங்க. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ்ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயப்படுங்க, உண்மையாளர்களுடன் சேர்ந்து இருங்க. இந்த ஆயத்தை வைத்துத்தான் அறிஞர்கள் சொஹ்பத் ஆக முக்கியம். அதனால தான் மதரசாவுல தங்கி உஸ்தாதுமார்களுடைய சொஹபத்தில் தோழமையில இருக்கணும். அவர்களுடைய நடையுடை பாவனைகளையும் வாட்ச் பண்ணணும். அவர்கள் இவர்களுடைய நடையுடைகளை பாவனைகளை கவனித்து இவர்களை திருக்கி கொடுக்கணும். அதனால தானே சஹாபாக்களுடைய காலத்தில் மஸ்ஜிது நபவி 24 hours ஃபங்க்ஷன். தொழுகையுடைய நேரம் மட்டுமல்ல, 24 மணி நேரமும் ஃபங்க்ஷனாக தான் இருந்தது. மிட் நைட்ல கூட மஸ்ஜித் நபவியில் ஒரு பாங்கொண்டு நடக்கும். புகாரி ஷரீஃபில் வருது, சரியா நடு இரவுல ஒரு பாங்கொண்டு சொல்லப்படும். அந்த பாங்கு சொல்லப்பட்டால் என்ன செய்வாங்க? மஸ்ஜிது நபவியில் உள்ளவர்கள் வீடுகளுக்கு போவாங்க, வீடுகள் உள்ளவர்கள் மஸ்ஜித் நபவிக்கு திரும்பி வருவாங்கன்னு புகாரியில ரிவாயத். ஏன்? நபியுடைய சுஹபத்தில் தோழமையில இருந்தார்கள். மிக முக்கியமான அறிஞர்களை பார்க்கலாம். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய அறிஞர், ஹனஃபி மத்ஹபை தோற்றுவித்த ஒரு இமாம். ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சபையில் போய் அமருவார்கள். நம்முடைய ஃபதாயில அமால்ல ஹதரத் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சில வேளைகளில் மௌலானா ராய்பூரின்னு சொல்லி அவர்களுடைய ஷேகை பற்றி ஞாபகப்படுத்துவாங்க. அவர்களுடைய தோழமையில் போய் அமருவார்கள். இவர்களுடைய அந்த தஸ்கியாவை சீராக்குவதற்கு, சரியாக்குவதற்கு. இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்ட்ட அவர்களுடைய ஒரு மாணவர் கேட்கிறாரு, நீங்க இவ்வளவு பெரிய இமாம், இந்த இமாம் ஜாஃபர் சாதிக்குடைய சபையில போய் நீங்க அமருகின்றீர்களே? அப்பத்தான் இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் சொன்னதாக சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. லௌல சனதான் லஹலக நுஅமான், நான் 2 வருஷம் ஜாஃபர் சாதிக்குடைய சுஹபத்தில் தோழமையில் அவருடன் சேர்ந்து இருப்பதில் கழித்தேன். அந்த 2 வருஷம் மட்டும் இல்லாமல் இருந்தால் நான் அழிந்திருப்பேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் பிஷ்ருல் ஹாஃபி என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு இறை நேசர் அவருடன் போய் அமருவார்கள். ஒரு ஆள் கேட்டாரு, நீங்க இவ்வளவு பெரிய முஹத்திஸ், ஹதீஸ்களை வல்லுனர், இவ்வளவு பெரிய அறிஞர், ஒரு மத்ஹபை தோற்றுவித்த இமாம், நீங்க பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சபையில போய் அமருகின்றீர்களே என்று கேட்டதற்கு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்களாம், ஹுவ அன ஆலிமுன் பி கிதாபில்லாஹ் ஹுவ ஆலிமுன் பில்லா, நான் அல்லாஹ்வுடைய கிதாபை அறிந்திருக்கிறேன், குர்ஆன் அறிந்திருக்கிறேன். அவர் அல்லாஹ் அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட அல்லாஹுடைய ஞானம் இருக்குது. மேலான பெரியார்களே, சகோர்களே, எங்களோட நாடுகளில் இந்த சந்தர்ப்பங்களே மிக குறைவு. பக்கத்து இந்தியா பாகிஸ்தான்லாண்டா மாஷா அல்லாஹ் மூத்த உலமாக்களோட அசருக்கு பின்னால் அவர்களுடைய மஜ்லிஸ் நடக்கும். அதில் போய் உட்காருவாங்க, உட்கார்ந்து தன்னை சீராக்குவாங்க, தன்னை திருத்துவாங்க, சந்தேகங்களை கேட்பாங்க. அவர்கள் பல நசீஹத்துகளை சொல்லுவாங்க. அரபு நாடுகளில் கூட இருக்குது. ஷேக் பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரிய பெரிய அறிஞர்களுடைய சபையில் அந்த காலத்தில் சில மினிஸ்டர்மார்கள், சில எம்பிமார்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட வந்து அமருவதாக அவர்களுடைய கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் எதை சொல்லிக் கொண்டு வாரேன்டா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை சீராக்க ஒன்று ஈமானுடைய உடைப்பு, அவர்களுடைய கல்புல அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தினாங்க. 2வது கட்டமாக அவர்களுக்கு தஸ்கியா செய்தாங்க. அவர்கள்ட்ட இருந்த கெட்ட மோசமான குணங்கள், மோசமான
நடத்தைகள், மோசமான செயல்கள், தவறான அணுகுமுறைகள், இவைகள் அனைத்தையும் இனம் கண்டு அடையாளம் கண்டு கட்டம் கட்டமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சீராக்கி அதற்கு பின்னால தான் அவர்கள் அனுப்புகின்றார்கள். நாடு நாடாக அனுப்புகின்றார்கள், கண்டம் கண்டமாக அனுப்புகின்றார்கள். துருக்கியுடைய அந்த மிகப்பெரிய மலைகளை கடந்து செல்கின்றார்கள். ஆப்பிரிக்காவுடைய நீண்ட நீண்ட பாலைவனங்கள், ஆக பெரிய கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம், எத்தனையோ நாடுகள், அதில் உள்ள ஒரு நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கு மத்தியில் 1500, 2000, 3000 கிலோமீட்டர் டெசர்ட், அந்த பாலைவனங்கள். சஹாபாக்களை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தர்பியாவை கொடுத்து, ஈமானை படித்து கொடுத்து, தீனுடைய அடிப்படையிலே வாழ வைத்து, தஸ்கியாவையும் செய்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துடைய பல பாகங்களுக்கு அனுப்பினார்கள். உண்மையில் பாஷை தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது, அவர்கள்ட்ட கூகுள் மேப்ஸும் இல்லை, அவர்கள்ட்ட பாதை வசதியோ வாகன வசதியோ இல்லை, ரோட்டுடைய வசதிகளும் இல்லை, பாஷையும் தெரியாது, உண்பதற்கு சரியா உணவும் இல்லை, குடிப்பதற்குரிய நீரும் இல்லை, செலவழிப்பதற்குரிய பணம் காசுகளும் இல்லை. ஆனால் ஏதோ முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த தீனை எத்தி வைக்கணும் என்று சொல்லி உலகத்துடைய பல பாகங்களுக்கு சென்றார்கள். அந்த ஊர்களுக்கு போனார்கள். அந்த மக்களுக்கு அவர்கள் வாயால கொடுத்த தாவத்தை விட அவங்களோட ஆக்ஷனுடைய தாவத்து தான் கூட. ஏன் வாயால சரியா லாங்குவேஜ் பாஷை தெரியாது, ஆனால் இவர்களுடைய ஆக்ஷன், இவர்களுடைய அசைவு, இவர்கள் நடந்த அந்த முறை இருக்குது, அது தான் பல நாட்டவர்களை சீராக்கி. தாத்தாரியன்களுடைய தலைவர்களில் மிக முக்கியமான ஒரு தலைவன் பிர்கா கான் என்று சொல்லக்கூடியவன், ஜங்கிஸ் கானுடைய ஒரு பேரன். அவனுக்கு ஹிதாயத் கிடைத்தது சில இஸ்லாமிய வியாபாரிகளின் மூலமாக. இந்தோனேஷியா நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது சில இஸ்லாமிய நல்ல தீன்தாரியத்தான சில வியாபாரிகளின் மூலமாக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்குடன் செயல்பட்டாங்க. நீங்க மக்காவுல என்னோடு இருப்பது உங்களுக்கு சரியான சந்தோஷம், என்னுடைய சுஹபத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு விருப்பம், என்னுடைய மஸ்ஜித் நபவியில் என்னோட சேர்ந்து தொழுவது உங்களுக்கு விருப்பம், மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கீல் அடங்குவதற்கு உங்களுக்கு சரியான சந்தோஷம். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்க மதீனாவுல என்னோடு இருப்பது, என்னுடைய சுஹபத்தில், என்னுடைய தோழமையில், எனக்கு பின்னால மாமூமாக நின்று தொழுவது, என்னுடைய மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கீல் அடங்குவதை விட விசேஷம். உலகத்தில் பல மக்கள் தீன் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல், மார்க்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த தீன் எட்டி வைக்கணும். உங்களின் மூலமாக ஒரே ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கிடைச்சா, ஹதரத் அலியையும் அனுப்பும் பொழுது, ஹதரத் அபு மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பும் பொழுது நபி அவர்கள் சொன்ன அந்த பேச்சு மிக முக்கியமான பேச்சு. அப்பதான் சொன்னார்கள், லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன் கைருன் லக மின் ஹும்ரின் நிஅம். உங்களின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஹிதாயத் கிடைப்பது, உங்களுக்கு ஒரு சிகப்பு ஒட்டகம், அது அரிதானது, அந்த சிகப்பு கலரில் ஒட்டகம் அது கிடைப்பதை விட, அல்லது முழு உலகமும் உலகத்தில் உள்ள சொத்துக்கள் கிடைப்பதை விட ஆக சிறந்தது என்று சொல்லி உற்சாகப்படுத்தி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்பி வைத்தார்கள். போனவர்களில் மிக சிலர் தான் திரும்பி வந்தார்கள். அநேகமானவர்கள் போன இடங்களிலே வஃபாத். சில நேரங்களில் மனைவிமார்களுடைய இத்தாவுடைய காலம் கூட முடிஞ்சிருச்சு. ஏன் செய்தி வரல? மாப்பிள்ளை மரணித்து விட்டார் என்ற செய்தி 6 மாசத்துக்கு பின்னால வருது, 8 மாசத்துக்கு பின்னால வருது. மனைவி, எங்கட மார்க்கத்துடைய சட்டம் என்ன? கணவன் மரணித்ததோட இத்தாவுடைய மீட்டர் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அவ இத்தா இருந்தாவோ இல்லையோ 4 மாசம் 10 நாள் முடிஞ்சா இத்தா முடிஞ்சிருச்சு. அவ இருக்கல்ல, அதற்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். தவறு செய்தா அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். எதை சொல்ல வாரோம்டா, சில பெண்மணிகளுக்கு இத்தாவுக்குரிய சந்தர்ப்பம் கூட கிடைக்கல. ஏன்? மெசேஜ் வரும் பொழுது இத்தாவுடைய காலம் முடியுது.
எப்படி அவர்கள் தியாகம் செய்திருப்பாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அப்படியான தியாகங்களால் தான் மாஷா அல்லாஹ் இந்த தீன் கட்டி எழுப்பப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் உலகம் பூரா இன்றைக்கு 200 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் எங்களோட சகோதரர்கள், இஸ்லாமியர்கள், களிமா சொன்னவர்கள், ஈமான் உள்ளவர்கள். ஆனால் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதில் மிக கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அநேகமானவர்கள்ட்ட இல்லை. நான் நினைக்கிறேன் நாங்கள் இன்னும் ஒரு கொரோனாவுடைய அந்த ஆரம்ப காலத்தில் நாங்கள் அமெரிக்காவில் நாங்கள் ஜமாத் வேலை செஞ்சோம். எங்களோட நாட்டில் அப்போ இல்லை. நான் நம்பர் 2020-21 இங்கே இல்லை. நாங்கள் அங்கே போன நேரத்தில் அங்கே ஒரு சில்லா வேலை செஞ்சோம். அங்கே சில்லா, அதாவது டெக்சஸில் டெலஸில் ஒரு பகுதியில் நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். சென்ட் ஆண்டோனியான்னு சொல்லக்கூடிய ஒரு நகரம். அங்கே போனால் நிறைய ஆப்கானிஸ்தான், உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் அந்த தாலிபான்கள் ஆப்கானிஸ்தானை பிடிச்சதோட அந்த அமெரிக்கன் ஃபோர்ஸஸுக்கு சப்போர்ட் பண்ணினவங்க எல்லாத்தையும் ஃப்ளைட்டை ஏற்றினாங்க, அங்கே அமெரிக்காவுக்கு எடுத்தாங்க. அதில் ஒரு தொகை ஆப்கானிஸ்தான் சகோதரர்கள் அந்த சென்ட் ஆண்டோனியான்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஒரு மாஷா அல்லாஹ் பிரமாண்டமான பெரிய ஒரு மஸ்ஜித். நாங்கள் 3 நாள் 4 நாள் அந்த மஸ்ஜிதில் தங்கினோம். அந்த மஸ்ஜிதில் ஜும்மாவுக்கு வந்தவர்களை எங்களால் எண்ணேலும் என்றால் ஆப்கானிஸ்தான் மக்களுடைய முகத்தை பார்த்து ஓரளவு விளங்கி கொள்ளேலும். ஜும்மாவுக்கு வந்தவர்கள் வேணுமெண்டா ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. நாங்கள் விவரம் எடுத்ததில் அங்கே மட்டும் ஆப்கானிஸ்தானுடைய 10,000 குடும்பங்களை தங்க வச்சிருக்கிறாங்க. அப்ப 10,000 குடும்பங்கள் அங்க இருக்கிறாங்க. அங்க வந்து அந்த சூழலை பார்த்ததோட எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, ஜும்மாவுக்கு கூட இல்ல. இது உதாரணத்திற்கு உண்டு. இதே மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் வெளிநாடுகள்ல, அப்ப அதாவது பெலஸ்தீனத்திலிருந்து, சிரியாவிலிருந்து, ஜோர்டனிலிருந்து 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷங்களுக்கு முன்னால போன பல நூற்றுக்கணக்கான அரபிகள் இருக்கிறாங்க. அவங்களோட பேரை கேட்ட கிறிஸ்தவ பேரை சொல்லுவாங்க. ஆனா எங்கட வாப்பா முஸ்லிம், எங்கட அப்பா இப்ராஹிம், எங்கட அப்பா ஆதம், நல்ல அழகான நபிமார்களுடைய பெயர். அவர்களை பார்த்து அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களா மாறி இஸ்லாத்துடைய எந்த அடையாளமும் இல்லை. இப்படி உலகத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள், தீனுடைய தாவத்துடைய வேலையுடைய பரக்கத்தை கொண்டு எங்கட நாட்டில் விசேஷமாக உங்களுடைய இந்த பகுதிகளில் ஏதோ ஓரளவு தீனுடைய தாவத்துடைய வேலைகள் நடப்பதின் மூலமாக ஓரளவு நம்முடைய யங்ஸ்டர்ஸ், நம்முடைய வாலிபர்கள், பெண்மணிகள் ஓரளவு பாதுகாக்கப்பட்டு மார்க்கத்தோட தீனோட அந்த வாசனை அல்லது அந்த ஈரப்பசையோட ஓரளவு இருக்கிறாங்க. ஒரு சிலர் அதுவும் இல்லாமலும் இருப்பாங்க. ஆனால் இப்பொழுது நானும் நீங்களும் என்ன செய்யணும்? நாங்களும் கொஞ்சம் வெளிநாடுகளுக்கு போகிற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் உள்நாட்டில் நாங்கள் கொஞ்சம் எங்களோட தொழில், எங்களோட வியாபாரம், எங்களோட உத்தியோகம், எங்களோட ஜாப் எல்லாத்தையும் அப்படி போட்டுட்டு போகிறது இல்லை. அது மர்க்கஸில் சொல்கிறதே இல்லை. எல்லாத்துக்கும் ஏற்பாடு முறைப்படி. நீங்கள் லீவு லெட்டர் எடுத்து ஜொப்புண்டா லீவு எடுக்கணும். முறைப்படி வீட்டுக்கு ஏற்பாடு, கடைக்கு ஏற்பாடு, பிள்ளை குட்டிகளுக்கு ஏற்பாடு, மனைவி மக்களுக்கு ஒரு ஏற்பாடுகளை செஞ்சிட்டு சில நாட்கள் அல்லாஹுடைய பாதையில் போய் மொபைல் ஃபோனையும் ஆஃப் பண்ணி ஒரு 40 நாள், ஒரு 4 மாதம் முழுக்க மஸ்ஜிதுடைய மாஹவுல்ல நாங்கள் இருந்தோம்டா எங்களுக்கே விளங்கும் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ். 40 நாள் தஹஜ்ஜுடைய தொழுகை, 40 நாள் ஐங்கால தொழுகை ஜமாத்தோட, முந்தின பிந்தின சுன்னத், குர்ஆனோட ஹதீஸ, தாலீமுடைய கிதாபுகளை கேட்குற சந்தர்ப்பம், நல்ல பேச்சுகளை பேசுகிற சந்தர்ப்பம், நல்ல பேச்சுகளை காதால கேட்குற சந்தர்ப்பம், குர்ஆனுடைய ஜிக்ருடைய இதன் மூலமாக அல்ஹம்துலில்லாஹ் பலர் மாஷா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றி அவர்கள் திருத்தி இருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் ஒரு சூழலை விட்டுட்டு போகணும். வீட்டுக்குள்ள ஊருடைய மஹல்லாவுடைய சூழல் இருந்த செய்ய இயலா. எங்களுக்கு தெரியுமே, அந்த 99 கொலை செய்தவர் வாராரே, ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு ஆலிம்கிட்ட கேட்கிறாரே, எனக்கு மன்னிப்பு இருக்குதா இல்லாண்டு சொன்னதோட அவரையும் கொலை செய்கிறாரு. இப்போ 100 ஆகிருச்சு. அடுத்தவர்கிட்ட போறாரு, எனக்கு மன்னிப்பு இருக்குதா? ஆம், உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்க இந்த சூழலை விட்டு வேறொரு ஊருக்கு போங்க.
அவர் போகிற நேரத்தில் தான் அவருடைய மரணிக்குகின்ற நேரம் வருது. நல்ல மலக்குகளும் வாராங்க, கெட்ட மலக்குகளும் வாராங்க. 2 பேர்களுக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடக்குது. கெட்ட மலக்கு சொல்றாரு, இவர் இப்பதான் போறாரு. நல்ல மலக்கு சொல்றாரு, இல்லை இவர் நியத்தை மாத்திட்டாரு, இவர் திருந்தத்தான் போறாரு, தௌபா செய்ய போறாரு. ஹதீஸ்ல வருது, அவர் நடந்த தூரத்தை அல்லாஹ் கொஞ்சம் நீளமாக்குறான். நடக்கவிருக்கிற தூரத்தை விட அதை கொஞ்சம் தூரமாக்கி இப்ப அளந்து பார்த்தா அவர் நடக்கவிருக்கிறத தவிர நடந்த தூரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ரஹ்மத்துடைய மலக்கின் மூலமாக அவருடைய ரூஹ வாங்கப்பட்டதாக வருது. ஏன் சூழலை உடோனும், எங்கட என்வைரன்மெண்ட்டை விட்டுட்டு வேறொரு சூழலுக்கு போகணும் என்று இந்த ஹதீஸிலிருந்து மிக தெளிவாக விளங்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நான் நம்புகிறேன் இது ஒரு 4-5 ஏரியாவாய்க்கும் வெறும் ஷம்மாந்துரை மட்டுமல்ல.